ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெண்டி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷுங்க. முட்டைக்கோஸ் பொரியல். சாதத்துக்கு சைடிஷாகவும் சாப்பிடலாம், செமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஆரம்பிக்கலாங்களா? வாங்க முட்டைக்கோஸ் பொரியலுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். பாருங்கள், தேங்காய் ஒரு மூடி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகா 3 நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன். பெரிய சைஸ் கோஸை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பில் கடாயை வச்சு கடுகு கடலப்பருப்பு எல்லாம் போட்டு தாளித்து விட்டுருங்க. நான் முன்னாடியே போட்டு தாளித்து விட்டுட்டேன். நீங்கள் அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை 3 போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டே இருங்க. முட்டைக்கோஸை நல்லா தண்ணியில் அலசி எடுத்து தயாராக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம போடுறதுக்கு பாருங்க, நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. நான் முட்டைக்கோஸை போடுறேன். நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க, நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு. கோஸ் நல்லா பொடியாக வெட்டணும்னு சொன்னால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா பொடி பொடியாக இருந்துன்னு எடுத்து சாப்பிட்றதுக்கு பூ மாதிரி இருக்கும். கோஸு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அதனால நான் நல்லா லேசாக சீவிருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. பொரியல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் பார்க்குறக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். ரைஸ் மாதிரியே இருக்கும். சூப்பராக இருக்குங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா சூடாகட்டும். நல்லா அடி பிடிச்சிடாமல் சுற்றி எல்லாத்தையும் தொலாவி விட்டுட்டே இருங்க. ஒரு ஆவியில் வேகட்டும். இப்போ இதுக்கு நம்ம உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. நல்லா தொலைவி விட்டே இருங்க. நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு. முட்டைக்கோஸ் வந்து ஒரு கீரை வகை சேர்ந்தது, அதனால நம்ம அடிக்கடி சேர்த்தலாங்க. பொரியல் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் கல்லுப்பு 1.5 டீஸ்பூன் போடுறேங்க. நீங்கள் வந்து ஸ்பூன் சின்ன சைஸாக இருந்தால் 1.5 ஸ்பூன் போடுங்க. பெரிய சைஸாக இருந்தால் 1/2 டீஸ்பூன் போடுங்க. பொரியலுக்கு உப்பு அளவாக போட்டுக்கோங்க. நல்லா தொலைவி விட்டுட்டே இருங்க. நம்ம அலசி போட்ட தண்ணியிலேயே அந்த தண்ணியிலேயே வேக வைக்கணும். தண்ணியில் ஊற்றவே வேண்டியது இல்லைங்க. லேசாக அப்படியே தொளிச்சு விட்டால் போதும். இப்போது ஒரு 10 நிமிஷம் போல் வேகட்டும். அடிக்கடி எடுத்து நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாங்க. நல்லா தொலைவி விட்டே இருங்க. பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சூப்பராக மணம் வருது. கோஸோட மணம் கமகமன்னு வருது. ஆவியில் நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து இதே டிஃபன் பாக்ஸுக்கும் வச்சுக்கலாங்க. பசங்க பொண்ணுங்க இல்லை ஸ்கூலுக்கு போனால் டிஃபன் பாக்ஸுக்கு வச்சு கொடுக்கலாம். சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். சாம்பார், ரசம் எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாங்க. சூப்பரான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் 1/2 மூடி நம்ம துருவி வச்சுருக்குறோம். அதை எடுத்து இது கூட நம்ம சேர்த்த போகிறோங்க. பாருங்கள், தேங்காய் நல்லா எல்லா பக்கம் இதாகிற மாதிரி போட்டு நல்லா தொலைவி விடுங்க. சூப்பரான டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு. நல்லா தொலைவி விட்டுருங்க, அடி பிடிச்சிடாமல். அவ்வளோதாங்க. நல்லா எல்லாத்துலேயும் மிங்கிளாகிற அளவுக்கு கலக்கி விட்டுட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் சிம்மில் வச்சுக்கணுங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி. கடைசியாக மணத்துக்காக மல்லித்தலை கொஞ்சமாக போடுங்க. 2 கொத்து பொடியை நறுக்கி வச்சு அதையும் போட்டு ஒரு தொலாவி விட்டுருங்க. அவ்வளோதாங்க.